வணக்கம், வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட். 3 to 5 மினிட்ஸில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றதை பார்க்க போகிறோம். ப்ரெட்டை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சீரகம் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சீரகத்தை போட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. இப்போது 2 முட்டை இருக்குது, உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் இந்த மிளகுத்தூள் போட்டுடுறோம். இந்த அரைச்சி வச்சிருந்தையும் இதில் எடுத்து ஊற்றிடுங்க. கொஞ்சோண்டு உப்பு நல்லா கலந்துக்கணும். இப்போது இந்த ப்ரெட்டை நம்ம இதில் துவச்சிக்கலாம். இப்போது உங்களுக்கு நல்லா சிவந்துருச்சுது. இப்போ எடுத்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 வகையான மினி பிரேக்ஃபாஸ்ட். அது எப்படின்றது நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நான் பிரெட் ஸ்லைஸ் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். இது சீஸ் பால்ஸுன்னு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான சீஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குடமிளகாய் எடுத்துருக்கேன், பாலக்கீரை எடுத்துருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க துருவலாக, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம இந்த ப்ரெட்டை இதில் இப்படி போட்டுக்கலாம். இப்போது மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கிறது கொஞ்சம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய், பாலக்கீரை, குடமிளகாய், இது எல்லாமே போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு லைட்டாக தண்ணி போடுங்க, ரொம்ப வேணாம், ஏன்னா அதிலே கொஞ்சம் வந்துடும் தண்ணி. உங்களுக்கு போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா கீரையிலையும் இருக்கும், குடமிளகாலையும் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ இந்த சீஸ் இருக்குது, ஒரு துண்டு இது உள்ளே வச்சுக்கோங்க. நம்ம பால் மாதிரி அதை உருட்டிக்கங்க. உருட்டிட்டு, நான் மைதா மாவு உங்ககிட்ட சொல்லலை, வெறும் மாவு எடுத்துக்கோங்க. அதில் இப்படி பாட்டி இப்படி வச்சுருங்க. இப்போது 3ஆவதாக பீஸா பார்க்க போகிறோம். மினி பீஸா அப்படின்ட்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. நம்ம சட்னி ஒரு தடவை மோசஸ்க்கு பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? மோமோஸ்க்கு அந்த சட்னி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா பீஸா உங்களுக்கு சட்னி வெளியே விற்கிறாங்க இல்லையா கடையில், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் மோமோஸ் சட்னி கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அது எப்படின்னு போய் பார்த்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது தடவி இருக்கேன். மேலே நம்ம குடமிளகாய், வெங்காயம், உங்களுக்கு மஷ்ரூம் இருந்தாலும் சரி, பன்னீர் இருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கங்க. போட்டுட்டு இங்கே நான் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன், அது போடுங்க. சீஸ் துருவி வச்சுருக்கேன், இதை நம்ம இப்படி போட்டுக்கலாம். நான் பேனில் எண்ணெய் போட்டிருக்கேன், வெண்ணெய் வேணும்னா வெண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போது இதை எடுத்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தை அப்படியே மூடி விட்டுருங்க. இப்போது நம்ம இந்த உருட்டி வச்ச பால்ஸை இதில் போட்டுடலாம். தீ கம்மியாக இருக்கட்டும், சிவந்துருங்க ரொம்ப. அப்புறமா
இப்போ உங்களுக்கு சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சரி, நல்லாயிருக்கும். இப்போது உங்களுக்கு பீஸா, மினி பீஸாவும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. தீ குறைச்சே இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. 3 வகையான 2 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.